கிரிப்டோவில் இனிஷியலாக ட்ரேட் பண்ணும்போது ஒரு $200 வச்சு நான் ட்ரேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு $100 மட்டும் நம்ம வச்சு ரிஸ்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸை கண்டினியூவாக ஷார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கண்டினியூஸாக பேக் டு பேக் 5 டேஸுமே ப்ராஃபிட்டாக இருந்தது. ஸோ நான் ஒரு $100 வச்சு பண்ணுறேன்னா ஒரு $10 வந்தது. 10% ரிட்டர்ன்ஸ் ஒவ்வொரு நாளைக்குமே. ஸோ எனக்கே ஆச்சரியம் வச்சு ஒரு 5 டேஸில் எப்படி 50% ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. பட் 6வது நாள் அந்த பிட்காயின் ட்ரெண்ட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, நான் ரிஸ்க் பண்ணது அந்த $100 தான். சரி ஓகே போனா போகுது, அந்த $100 நம்ம இன்னும் 0 ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் எப்போவுமே மேக்ஸிமம் லிவரேஜில் பண்ணேன். பட் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாகவே வாஷ் அவுட் 0 ஆயிடுச்சு. என்னடா 0 ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ரிஸ்க்கே நம்ம 100 தானே எடுத்திருந்தோம்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க லிக்விடேஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்ட்டு. அது வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது அந்த லிக்விடேஷன் ஃபீஸ்னால். ட்ரேடிங் ஃபீஸ் இவ்வளோ பெர்சன்டேஜ் டர்ன் ஓவருக்கு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு இருக்கும். இந்த லிக்விடேஷன் ஃபீஸ் என்ன சொல்லவே இல்லையேன்ட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணதுக்கப்புறமா தெரியுது, ஓகே லிக்விடேஷன் ஃபீஸ்ன்றது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ இந்த லிக்விடேஷன் ஃபீனா என்ன, அது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக அதை நோட் பண்ணணும், அதை ஏன் அவாய்ட் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், அதை தான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்கலி கிரிப்டோ ட்ரேடிங் வந்து ஒரு லிவரேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து ஒரு 10xலேருந்து ஒரு 200x வரைக்கும் நீங்கள் லிவரேஜ் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $100 தான் வச்சுருக்கீங்கன்னா $20,000 வரைக்கும் நீங்கள் பொசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்க லெவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நீங்கள் அதிகமாக லெவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணும்போது உங்களோட பேலன்ஸ், உங்கள் ட்ரேடிங் பேலன்ஸை விட உங்களோட லாஸ் எக்ஸீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் க்ளோஸ் த பொசிஷன். உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஹை பெனால்ட்டி சார்ஜ் போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இந்த லிக்விடேஷன் ஃபீஸ்ன்றது வந்து இந்த ட்ரேடிங் ஃபீஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கேல்குலேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நம்ம ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் வச்சுப்போம். சே சப்போஸ் உங்களோட கேபிட்டல் வந்து $100. ஸோ பிட்காயின் இப்போ வந்து சப்போஸ் $98,000 இருக்குது. அண்ட் பிட்காயினோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.001. அண்ட் நீங்கள் 100 லாட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் 100 லாட்ஸ் வாங்கினீங்கன்னா அதோட வேல்யூ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பிட்காயின் இன்டூ லாட் சைஸ் இன்டூ நம்பர் ஆஃப் லாட்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் இதோட வேல்யூ, விச் இஸ் 9,800. ஸோ 200x மார்ஜின் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் 98,000 கொடுத்து வாங்க தேவையில்லை. இந்த 100 லாட்டை ஜஸ்ட் $49 கொடுத்தாலே போதும், நீங்கள் 100 லாட் ஆஃப் பிட்காயின் வாங்கிக்கலாம். ஸோ ஓவரால் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா $100, அதில் $49 தான் மார்ஜின் ரெக்யர்மெண்ட். ஃபைன், டன். ஸோ இப்போது நீங்கள் வாங்கினதுக்கு ஒரு ஃபீ, விற்கிறதுக்கு ஒரு ஃபீ, அதுதான் ஓவராலாக டர்ன் ஓவர் ஃபீ. நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் எனி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும், விச் இஸ் டர்ன் ஓவர்லேருந்து 0.05%. ஸோ நீங்கள் பிட்காயின் 98,000 வாங்கியிருக்கீங்க, 100 லாட் வாங்கியிருக்கீங்க, ஒரு லாட் வந்து 0.01%, அதில் ட்ரேடிங் ஃபீ 0.5% வச்சிங்கன்னா $4.9 அதுதான் உங்களோட ஆவரேஜ் ஃபீஸ். அது நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது பிட்காயின் வந்து 98,500க்கு போயிடுச்சு, உங்களுக்கு ஃபேவரபுளாக போயிடுச்சு. ஸோ ஃபேவரபுளாக போனோடனே $500 ப்ராஃபிட். ஸோ $500 நீங்கள் வந்து 100 லாட் வாங்கியிருக்கீங்க. அண்ட் லாட் சைஸ் வந்து 0.001. நம்மளோட லாட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நிஃப்டி 75 இருக்குது, பேங்க் நிஃப்டி 30 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதோட லாட் சைஸ் ஃப்ராக்ஷனலில் இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆக்சுவல் பிஎன்எல் விச் இஸ் இந்த 98,000 வாங்கியிருக்கீங்க, 98,500க்கு விற்றுருக்கீங்க. ஸோ 100 லாட்டு 0.01 லாட் சைஸ் இப்படி கம்பேர் பண்ணும்போது $50 உங்களோட ப்ராஃபிட். ஸோ இப்போது ஆல்ரெடி ஒரு $5 உங்களோட ஃபீஸ் போயிருக்கு, இன்னொரு $5 நீங்கள் விற்கிறதுக்கு அதுக்கு ஒரு $5 ஃபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் $9.8 ஃபீஸில் போயிடுச்சு. ஸோ நெட் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா $50 ஆல்மோஸ்ட் $40 உங்கள் கையில் இருக்குது. அண்ட் $40ன்றது வந்து $100க்கு ஆல்மோஸ்ட் 40% ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளாக போகும்போது வெல் அண்ட் குட், சூப்பர். ஆல்மோஸ்ட் ஒரு 40% ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்க. பிட்காயின் வெறும் 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்படின்னு நினச்சிப்போம். பட் இது அப்படியே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அதை பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம அதே சேம் $100 கன்சிடர் பண்ணுறோம். 98,000க்கு நீங்கள் அதே மாதிரி வாங்கியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் $4 5 ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க. இப்போ 98,000 இருக்குது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு $50 இறங்கிடுச்சு, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களோட பிஎன்எல் $5 தான் லாஸ். ஓகே, ஓவராலாக $100ல் $5 தான் லாஸ்ன்னு நினைக்கிறீங்க. பட் அவனோட லிக்விடேஷன் ஃபீஸுன்றது என்னென்னா, அவன் ஒரு பர்டிகுலர் லெவல் வச்சுருக்கான். அந்த லெவலுக்கு மேலே உங்களோட லாஸ் போயிடுச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுறான். ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு ரெக்வயர்ட் மார்ஜின் 49, அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் மார்ஜின் ஒரு மார்ஜின் இருக்குது. அந்த மார்ஜினும் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். அது என்னென்னா சப்போஸ் உங்களோட லாஸ் எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணானா அவனுக்கு அந்த லிக்விடேஷன் ஃபீஸ்ன்றது வந்து 0.5% ஆஃப் த ஓவரால் வேல்யூவில் சார்ஜ் பண்ணுறான், நாட் ஆன் த லாட் சைஸ், அதோட வேல்யூ. ஸோ இப்போ உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 லாட்டுன்னு வாங்கினீங்கன்னா அதோட வேல்யூ $9,800. அதில் 0.5%னா $49 லிக்விடேஷன் ஃபீ. நீங்கள் நார்மலாக ட்ரேடிங் ஃபீ வந்து வெறும் 4.9, 49ன்றது வந்து 10 மடங்கு ஜாஸ்தி.
ஸோ ஆல்மோஸ்ட் 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு லைக் ஃபீஸ் தான் நீங்கள் பே பண்ணி அந்த லிக்விடேஷன் ஃபீஸ்ன்றது வந்து இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 10 டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது மேஜாரிட்டியாக எப்போ வரும்னா உங்களோட லாஸ் எப்போ இது எக்ஸீட் ஆகுதோ அவனை பொறுத்த வரைக்கும் நான் $49 உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிடுவேன். ஆல்ரெடி நீ $49 மார்ஜினாக கொடுத்துருக்க. ஸோ 49 + 49 ஆல்மோஸ்ட் 98. ஸோ இப்போது லைட்டாக கொஞ்சம் அகெயின்ஸ்டாக போனாலே, உங்களுக்கு ட்ரேட் கொஞ்சம் அகெயின்ஸ்டாக போனாலே அவன் என்ன பண்ணிடுறான், லிக்விடேஷன் ஃபீஸ்னு ஒரு ப்ரைஸ் வச்சுட்டே இருக்கான். அந்த ப்ரைஸுக்கு கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சார்ஜஸ், உங்களோட ட்ரேடிங் ஃபீஸ் சார்ஜஸ் ப்ளஸ் லிக்விடேஷன் ஃபீஸ் சார்ஜஸ் 49 அப்படின்னு போட்டு ஆல்மோஸ்ட் உங்களோட கேபிட்டலில் பாதி சார்ஜஸ்லேயே காணாமல் போயிடும். இஃப் யூ அலோ தெம் டு ஸ்கொயர் ஆஃப் யுவர் பொசிஷன். அதனால் எப்போவுமே இவ்வளோ ஹை லிவரேஜ் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மேக் ஷூர் உங்களுக்கு எம்டிஎம் லாஸ் அதிகமாகனா அந்த லாஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு செக்மெண்ட்டில் கேஷ் இருக்கா, உங்களோட அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அவனே க்ளோஸ் பண்ணானா உங்களோட சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போது உங்களோட லாஸ் வந்து நீங்கள் வச்சுருக்க கொலாட்ரல் தாண்டி எக்ஸீட் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவான். அந்த ஸ்கொயர் ஆஃப் பண்ணதும் இல்லாமல் அந்த லிக்விடேஷன் ஃபீஸை சார்ஜ் பண்ணிவிடுவான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் க்ரைட்டீரியா எக்காரத்துக்கு கொண்டும் இந்த லிக்விடேஷனுக்குள்ளே நம்மளோட ட்ரேட் போகவே கூடாது. போயிடுச்சுன்னா நம்ம வி எண்ட் அப் லூசிங் மச் ஹையர் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். யூஸ்வலி டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நான் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இப்போமே மார்ஜின் வந்து நான் ஐசோலேட்டடாக வச்சுட்டு மார்ஜின் ஆட்டோ டாப் அப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ தட் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா $1,200 கிட்ட இருக்குது அப்ராக்சிமேட்லி. ஸோ அந்த $1,200 என்னென்ன பொசிஷன்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ETH, XRP இந்த மாதிரி ஒரு கப்புள் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கப்புள் ஆஃப் பொசிஷன்ஸில் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ இந்த XRPக்கு 47.89 மார்ஜின் பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2.65 இருக்குது. இவனோட எஸ்டிமேஷன் லிக்விடேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.62 இருக்கு இல்லையா. ஸோ இன்கேஸ் என்னோட கரண்ட் ப்ரைஸு இந்த 2.62க்கு கீழே போயிடுச்சுன்னா, அந்த லிக்விடேஷன் ப்ரைஸு கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து அவன் டாப் அப் பண்ணிவிடுவான். ஸோ லிக்விடேஷன் ஃபீஸ்னு ஒன்று எனக்கு சார்ஜ் பண்ண மாட்டான். ஏன்னா ஐ ஹேவ் எனஃப் கேபிட்டல் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா மொத்தமாகவே இதில் 42 $4750 தான் பிளாக்கே இருக்குது. அண்ட் ஐ ஸ்டில் ஹேவ் எனஃப் கேஷ் பேலன்ஸ் டு ஹேண்டில் த எம்டிஎம் லாஸ். அதனால் எனக்கு லிக்விடேஷன் ஃபீஸை பற்றி நான் ஒரி பண்ணிக்க மாட்டேன். பட் இப்போ என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, $1,200 இருக்குது. பட் நான் எதுக்கு வெறும் $47 மார்ஜின் பிளாக் பண்ணணும், நான் ஒரு 500 லாட் வாங்குறேன், 1000 லாட் வாங்குறேன்னு வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சோண்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போனாலே நமக்கான மணியே இருக்காது அந்த எம்டிஎம் லாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. உடனே அவன் லிக்விடேஷன் ஃபீஸ் போட்டுருவான் க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் இன்கேஸ் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் மார்ஜின் வச்சுக்கோங்க, ஆட்டோ டாப் அப் வச்சுக்கோங்க. ஸோ தட் இன்கேஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போனால் கூட யூ வில் ஹேவ் எனஃப் மணி ஃப்ரம் யுவர் வாலெட் பேலன்ஸ்லேருந்து இதில் ஆட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஏதாவது வைக்கிறீங்கன்னா அது அந்த பர்டிகுலர் லைனோ லிக்விடேஷன் ப்ரைஸை தாண்டி வைக்க முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிட்காயின் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ பிட்காயினில் என்னோட எஸ்டிமேஷன் லிக்விடேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 97,961 அப்படின்னு இருக்கா. இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வந்து 97 அப்படின்னு வைக்கிறேன்னா, கம்மியாக வைக்கிறேன்னா ட்ரிகர் ப்ரைஸ் cannot be less than லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ எப்போவுமே நான் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நான் மேனுவலாகவே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டேன். எப்போனா அந்த லெவல் கிராஸ் ஆச்சுன்னா நான் இப்போ எக்ஸிட் பண்ணிடுவேன். அதனால் அதில் ஸ்டாப் லாஸ் இல்லை. பட் நீங்கள் சிஸ்டமில் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்கன்னா எப்போவுமே பெஸ்ட்டு நீங்கள் ஐசோலேட்டட் மார்ஜின் வைக்கிறதுக்கு பதிலாக போர்ட்ஃபோலியோ மார்ஜின் மாற்றிடுங்க. ஸோ சேஞ்ச் மார்ஜின் போர்டுன்னு இருக்கு இல்லையா, இப்போ ஓப்பன் பொசிஷன் இருந்தால் மாற்ற முடியாது. ஸோ இதில் போர்ட்ஃபோலியோ மார்ஜின் ஒன்று இருக்கும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அப்போ யூ கேன் செட் அப் யுவர் ஓன் ஸ்டாப் லாஸ் லெவல்ஸ். ஸோ நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் மேனுவலாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா போர்ட்ஃபோலியோ மார்ஜின் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஹையர் லெவரேஜ் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ தட் லிக்விடேஷனும் ஆகாது. பட் நீங்கள் ஐசோலேட்டட் மார்ஜின் வைக்கிறீங்கன்னா உங்களால் ஸ்டாப் லாஸ் மேனுவலாக வைக்க முடியாது லிக்விடேஷன் ப்ரைஸுக்கு கீழே. ஸோ அதை நீங்கள் ஹேவ் டு கீப் இன். பட் ஐ வாண்ட் டு கன்வே, ஏன்னா இனிஷியல் பீரியடில் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணும்போது அதிகமாக லெவரேஜ் கண்ணாமண்ணான்னு போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு அகேன்ஸ்டாக போகும்போது அவங்களோட ஹோல் கேபிட்டலே வைப் அவுட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ட்ரேடிங் ஃபீஸை தாண்டி இந்த லிக்விடேஷன் ஃபீஸ்ன்றது வந்து 10 மடங்கு அதிகமான ஃபீஸ். அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னா எப்போவுமே லெவரேஜ் கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களோட எம்டிஎம் லாஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கேஷ் பேலன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி அதிகமான ஃபீஸை நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. So this is what I want to convey in this video. I'll see you guys next week with some other video.